வெல்கம் பேக் டு ஜிஜி ஃபேமிலி. திடீர்னு நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறோன்னா நீங்களா வந்தீங்க வீடியோ விளையாட்டு நினைக்காதீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த கூஸ்ட் காலேஜோட ட்ரைலர் விட்டுருந்தோம், அதை பார்த்துருப்பீங்க. அதோட இன்ட்ரோ வந்து மெயினாக வந்து ஆடியோ கட் ஆயிடுச்சு, அதனால் ஸ்டோரி சொல்ல முடியல. அவங்களும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் பயத்தில் இருந்திருக்கானுங்க, அதனால் அவங்களும் ஸ்டோரியவே கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்காங்க. போன வீடியோவில் அஜித்தை பார்த்துருப்பீங்க பிச்சில், அங்கே அவனுக்கு என்ன ஆச்சோ அதை விட அவனுக்கு இங்கே பயங்கரமாயிருமோன்னு அவன் பயத்திலேயே ஸ்டோரியை மாற்றி சொல்லிட்டான். அதுக்காக தான் நாங்கள் சரி நம்ம ஸ்டோரி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெயிலை நான் பின் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதில் வந்து கணேஷுங்கிறவர் அங்கே போய் அவருக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்லியிருப்பார். அதனால தான் நாங்கள் போகலான்னு நினச்சோம், ஆனால் என்னால் போக முடியல. நாங்கள் வந்து டெத்லேண்டில் இருந்தோம், அந்த ஷூட்டில் இருந்தனால. சொல்லப்போனால் அவர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தார், லொக்கேஷனோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். நாங்கள் அதை அவர் அனுப்பிச்சுட்ட மெயிலில் வந்து நாங்கள் அதை படிக்கும்போது எங்களுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஓரளவு பயமாக தான் இருந்தது. என்னடா அது சொல்லப்போனால் எங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் கூஸ்ட் காலேஜுக்கு தான் போகிறோன்னு தெரியாது. ஏன்னா போய் தான் தெரியும் கூஸ்ட் காலேஜ் எங்களுக்கு அங்கே போய் தான் தெரியும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து நானும் இவனு வந்து வேறு ஷூட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் நானும் இவனு வேறு ஷூட்டுக்கு போயிட்டோம். அதாவது லாஸ்ட் டைம் போட்ட டெட்லேண்ட் ஷூட்டுக்கு நானும் இவனும் போயிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி அந்த அன்னைக்கு ஒரே ஷூட் எடுக்கிறனால நான் என்ன பண்ணேன், அஜித் நீ இந்த ஷூட்டுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அஜித்தையும் அருணையும். அஜித் வந்து ரொம்பவுமே பயந்துட்டு தான் போகவே மாட்டேன்ட்டான், கம்பல் பண்ணோம், ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவர் அனுப்பிச்சுட்டோம். அவர் போயிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டாரு. ரிச்சில் பயந்ததோட இங்கே நல்லாவே பயந்துருக்காங்க, ஆனால் அஃபெக்டே தான் ஆகல. வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க எந்த அளவு பயந்துருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஃபுட்டேஜ், அவர் சென்ட் பண்ண மெசேஜை நான் உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் போட்டுடுறேன், அதை பார்த்துருங்க, படிச்சிருங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த மெயிலில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேர் கணேசனும், அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் போல். அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளையாட வாடா போகலாம் கூப்பிட்ருக்காங்க. அவர் சரி ஓகே அப்படின்னு போயிருக்காரு. போன டைமில் ஒரு பில்டிங்கை பார்த்துருக்காரு. அப்போ அந்த பில்டிங் வந்து வாசோன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண பில்டிங்னு நினச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வீடியோ காமிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீடியோ பார்த்துட்டு வா மச்சான் உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க போல். இவரும் சரி ஓகேன்ட்டு போயிருக்காரு. போன இதில் என்ன இருக்குன்னா ஒரு பிளாக் ஷேடோ. போன உடனே ஒரு பிளாக் ஷேடோவை பார்த்துருக்காங்க. பிளாக் ஷேடோவை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வேண்டாம் இதுக்கு மேலே வேண்டாம் வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இவர் என்ன நினச்சிருக்காரு, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை வேண்டவே வேண்டான்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அவர் எங்களுக்கு வந்து இதில் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ப்ரோ நீங்கள் போய் இதில் சேஃபாக பண்ணி பாருங்கள் ப்ரோ, இது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. காய்ஸ், நான் உங்களுக்கு இதோட பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூஸ்ட் காலேஜோட பேக் ஸ்டோரி. அதாவது இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து இந்த பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கும்போது பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டாரு. பாதியிலே ஸ்டாப் பண்ணி, அதாவது ஃபினான்ஷியல் டைட் அவருக்கு, அதனால் பாதியில் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளாக வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு மெயினாக யூஸ் பண்ணிருந்திருக்காரு. அதாவது இந்த பில்டிங் ஓனரை அவரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நாள் ஃபுல் அதாவது ஓவர் டோஸ் போல் ஓவராக ட்ரிங்க் பண்ணுறாரு போல். எல்லாரும் வந்து ஜாலியாக ஸ்வீட்டெல்லாம் விளாண்டு இருந்திருக்காங்க. இவர் அந்த அன்னைக்குன்னு பார்த்து இவர் வின் பண்ணிட்டே இருந்திருக்காரு. யார், பில்டிங்கோட ஓனர். அவர் வின் பண்ணிட்டே இருந்தனால இவர் கடைசியில் வந்து சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்துருக்காரு. கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்ல நீ இன்னும் விளையாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வின் பண்ணிட்டாரு, பணத்தை எடுத்துட்டு ஒரு ஓடிட்டாருன்னு என்ன பண்றதுனால சரி இன்னும் விளையாடு நீ, அதனால அப்படி சொல்லி அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி விளையாட வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படி இருந்தா அவர் விளையாடவும் இல்லை, அவர் வந்து கிளம்புன்னு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓவர் டோஸ் ஆகி அவரையே கொன்னுட்டாங்க. அவரை அடிச்சே கொன்னு அங்கேயே புதைச்சிட்டு, அல்டிமேட் என்னன்னு பாத்தீங்க, புதைச்சிட்டு திரும்பி இவங்க வந்து விளையாட தான் செஞ்சிருக்காங்க. அந்த போதையிலே விளையாண்டுருக்காங்க. அந்த போதை தெளிய வரையுமே திரும்பியும் அங்கேயே தான் விளையாண்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து அதிகமா அவங்க பாத்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸே அந்த பில்டிங் எடுத்து பார்த்தனால யாரும் யூஸ் பண்ணிக்காம ஃப்ரெண்ட்ஸே இந்த பில்டிங் எடுத்து பாத்துக்கிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஜாலியாக இருக்கிறதுக்காக இந்த ப்ராஸ்டியூட், இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அந்த லேடிஸை கூப்பிட்டு வர்றது, அந்த மாதிரி நிறையா இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருந்தனால அங்கே ஒரு கேர்ளை கூப்பிட்டு வரும்போது அவங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணனால அந்த கேர்ளையுமே ரொம்ப முடியாமல் அந்த கேர்ள் அங்கேயே டெத் ஆகிட்டதா சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த அந்த லேடி இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருப்பாங்கள்ல குழந்தைங்கள்லாம், அந்த குழந்தைங்களும் ஒரு 5-6 குழந்தைங்க வந்து அங்கே போய் விளாண்டுருந்துருக்காங்க. பட்டம் விட்டு இருக்கும்போது மேலே மாடிக்கு போயிருக்காங்க. மாடிக்கு போயிட்டு அந்த குழந்தைங்களாம் பட்டம் விட்டு விளாண்டுருக்கும்போது அந்த பட்டத்தோட மாஞ்சா நூல்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாஞ்சா நூல் வந்து ஒரு குழந்தையோட கழுத்துல மாட்டி அந்த குழந்தையும் ஸ்பாட் டெத் ஆகி, அதுவும் அந்த குழந்தை டெத் ஆகும்போது கையில் ஒரு பொம்மையை வச்சிருந்ததாகவும் அவங்க அம்மா தான் சொன்னாங்க. நாங்கள் அவங்க அம்மா கிட்டே போய் வீடியோவில் எடுக்கலான்ட்டு போனோம். நான் வீடியோ எடுக்க போக முடியல, அவங்க அம்மா அந்த டைம் இல்லாதனால ஒரு பாட்டிகிட்ட கேட்டோம். சரி அந்த பாட்டி வீடியோ எடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த பாட்டிகிட்ட மட்டும் கேட்டோம்.
தம்பி அந்த அந்த குழந்தை வந்து கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு தான் தம்பி செத்து போச்சாமா, அந்த பொம்மை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாங்க. அந்த குழந்தை மட்டும் தான் கிடைச்சது, அந்த பொம்மை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. ஆமாம், எனக்கே மறந்துடுச்சு, அந்த பாட்டி சொன்னதே மறந்துடுச்சு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெத் ஆயிருக்கு. 3 டெத்தில் இவங்களுக்கு கிடைச்ச ஃபுட்டேஜ் வேற லெவல் ஃபுட்டேஜ். உண்மையாக சொல்ல போனால் அந்த வீடியோவுக்கு எங்களால் போகும்போது எங்களுக்கு வருத்தம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். சரி என்னடா இப்போ நடந்திருக்கு, நம்ம போக முடியல. சரி இவனுங்க போய் ஷூட் பண்ணதெல்லாம் பெஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஷூட் பண்ணதெல்லாம் கேப்சர் பண்ணதெல்லாம் எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணானுங்க. எங்களுக்கு என்ன வருத்தம்னா நம்ம போக முடியல. நம்ம வந்து அதாவது மெயின் ஃபுட்டேஜுக்கு வந்து இவங்களை அனுப்பிச்சி விட்டு நம்ம ஏதாவது சம்திங் ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஃபேமிலிக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால எங்களுக்கு அது அப்படி தான் தோணுது. ஏன்னா இப்போ நான் இவங்க இருக்குன்னா இப்போ நாங்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் மேனேஜ். அவங்க அப்படி இல்லை, நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் கம்பல்சரி பார்ப்பீங்க. என்ன பயந்து இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். அவ்வளோதான் காய்ஸ், இந்த ஒரு ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடியே காய்ஸ் இந்த வீடியோவுக்கு எனக்கு 100K லைக் வந்ததுன்னா விச்சும் க்ரூஸுடும் இவன் இல்லாட்டி நாங்கள் 2 பேரும் சோலோ ஷூட் பண்ணுறதா இருக்கோம். இன்னும் அப்படி பண்ணுவோம், நீங்களே சொல்லுங்க யார் சோலோ ஷூட் வைங்க, எந்த காலேஜ் பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ விச் பண்ணுறனாலும் ஓகே, இல்லை க்ரூஸ் பண்ணுறாங்க எதுனாலும் ஓகே. 100K வரணும் லைக்ஸ், மெயினாக 100K லைக்ஸ் வரணும் எங்களுக்கு. அது வந்துச்சுன்னா கம்பல்சரி நாங்கள் சோலோ ஷூட் அடிக்கிறோம். எங்களுக்கும் அதுக்கும் ரொம்ப லாங்கு. நீங்கள் எங்களுக்கு அந்த லைக் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கம்பல்சரி போவோம், போய் கம்பல்சரி ஷூட் எடுக்கிறோம். ஏன்னா அந்தளவு உண்மையுமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உண்மையாக சொல்ல போகிறேன், யாருமே சேனல் வந்து ஃபுல் வீடியோ பார்க்கறது இல்லை. ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு மற்ற வீடியோவை விட எனக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல கூட இந்த இடத்துல இது நடந்தது எனக்கு புரியாது. அதனால் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நாங்கள் போட்ட வீடியோவிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும்னு எனக்கு உண்மையாலுமே தோணுது. ஏன்னா அந்தளவு இருக்குது வீடியோ ஃபுட்டேஜ். இதோட ஃபஸ்ட் பார்ட் தான் விட போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் திட்டுறது காதில் கேட்குது. ஓகே, இந்த வீடியோ பாருங்க. பாய். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஏன் ப்ரோ ரொம்ப நாளாக இருந்திருக்கும் போல. ஏதோ பெஞ்சு போட்டு வரும்போதே சவுண்டு கேட்டுச்சு, சிம்டம்ஸ் தான். இங்கே யாராவது இருக்கீங்களா? இந்த டேபிளில் இருக்காது ப்ரோ, இந்த பக்கம் தான் ப்ரோ சவுண்டு கேட்டுச்சு. என்னது ப்ரோ? மிஷின் ஆடிச்சா? என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? தெரியல ப்ரோ, இது ஆடிச்சுடா, அப்ப கண்ணால பார்த்தேன்டா ப்ரோ. வந்தவே ஒரு மாதிரி வைப்பு காட்டாதீங்க ப்ரோ. வாங்க உள்ள போலாம். யாராவது இருக்கீங்களா உள்ள? இருக்கீங்களா? உள்ள யாராவது இருந்தா சொல்லுங்க. உள்ள யாராவது இருக்கீங்களா? இந்த மிஷின் தானே அந்த வீடியோ சுத்தம். எந்த வீடியோல ப்ரோ? அட ஆமா, அந்த ஏதோ ஆமா 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 ப்ரோ. இது என்ன ப்ரோ இப்படி இருக்கு பில்டிங்கு ப்ரோ? இது எப்படி ப்ரோ ஆடும்? இப்பதான் ப்ரோ நான் சுத்தி விட்ட பிறகுதான் ப்ரோ ஆடுது. நான் நல்லா பார்த்தேன், ஆடுச்சுடா காய்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஆடிச்சுங்கிறாரு, ஆனால் நான் பார்க்கல. வீடியோவில் கேப்சர் பண்ணீங்களா? நான் கண்ணால் தான் பார்த்தேன். சரி வாங்க, இது ஃபுல்லாக எம்டி ரூம் தான். சரி கீழெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் போயிடலாங்களா? ஸ்டெப்ஸு மேலே போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல காய்ஸ். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேங்காக வந்து ஷீட்டு இது விளாண்டுருக்காங்க. இந்த பில்டிங் ஓனர் தான் வந்து எல்லாம் எம்டி ரூம் தானே ப்ரோ. போகலாம் போகலாம். இந்த பில்டிங் ஓனரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ விளாண்டு அவர் வந்து தோத்துட்டேன் அப்படின்னு போகிறேன்னு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து
நீ விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டிருக்காங்களாமா. இது பேக் ஸ்டோரி இதுதான். அவரை கொன்னது இல்லாமல் நிறையா இது இங்கேயே புதைச்சி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதான் guys இங்கே நடந்திருக்கு. அதனால தான் இங்கே சில பல ஆக்டிவிட்டிலாம் வந்து நடக்குதுங்க. பக்கத்தில் வந்து நம்ம கேட்டதுக்கு சொல்லியிருந்தாங்க, இங்கே இந்த மெயினில் தான் வந்து மெயின் ரோடு இருக்குது. இந்த பில்டிங் வந்து மெயினாக இருக்குது. இங்கே வந்து சில பல அந்த நைட் ஆச்சுன்னா வந்து ஒரு மாதிரி யாரோ அழுகிற மாதிரி ஏதோ ஒரு குழந்தை கத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்குறீங்களாமா. அதனால் நம்ம என்னதுன்னு பார்க்க வந்திருக்கு. சரி வாங்க அப்படியே நெக்ஸ்ட் ரூம் போகலாம். யாராவது இருக்கீங்களா? எல்லாமே இதே மாதிரியே ரூம் தான் போயிருக்கு. எல்லாமே ஒரு இதாக எல்லாமே சரக்கு பாட்டில். ஏன் ஒரு போதையில் தானே கொலை பண்ணிட்டாங்க. போதையிலே என்னன்னு தெரியல. எல்லாம் என்ன ப்ரோ இது ஒரு மாதிரி கிடக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்குது ப்ரோ. 80லாம் இருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க? இல்லீகல் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லீகல் ஆக்டிவிட்டி தான் இருக்குது. சரி வாங்க ப்ரோ, அப்படியே அந்த பக்கம் ஓப்பனாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தால் சொல்லுங்க. என்ன ரூமு? பாத்ரூம் தான். யாராவது இருக்கீங்களா? ஆனால் நாங்கள் வீடியோ எடுத்து தான் வந்திருக்கோம். உங்களை ஒன்றும் பண்ண வரல. ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு அப்பையில் இருந்து. எந்த மாதிரி இல்லை. பில்டிங்கே ஒரு மாதிரி இதாக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது? இந்த டெட் எண்டில் ஆடிட்டோரியமா? சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். யாராவது இருக்கீங்களா? இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ திங்ஸ் ஏதோ 1-2 தான் இருக்குது பார்த்தீங்களா? அதான் இப்போ தான் அவரை யார் 3 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஃபர்ஸ்ட் பில்டிங் சொன்னால பெரிய ஆள் இருக்காது. இந்த ஆள் இல்லையா? இந்த ஆள் போதையில் கொலை பண்ணிட்டாங்க. போதை இல்லையா? எனக்கு கொலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அது இதே ஆள் தான். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஃபர்ஸ்ட் ஆள் தான். என்ன ப்ரோ வரைஞ்சல வச்சுருக்காங்க? என்ன வரைஞ்சி வச்சுருக்காங்க இல்லை என்ன வச்சுருக்காங்க? எனக்கு பார்க்கறது ஒரு மாதிரி வச்சுருக்கு. இங்கே யாராவது இருக்கீங்களா? நாங்கள் வீடியோ எடுக்க தான் வந்திருக்கோம். அந்த ரூம் தான் எனக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஐயோ ரன்னிங் ஓடி நின்றா அப்படி ஆகும் அந்த மாதிரி பேசுறது. நம்ம வெளியே நிற்கும்போது ஆக்டிவிட்டி இருந்துச்சு ப்ரோ. நான் இந்த இடத்துல வரும்போது நடந்துச்சு. டெஸ்க் ஆடுற மாதிரி. இப்போ நீங்கள் அங்கே சொல்கிற இடத்துல ஒரு ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் சொன்னீங்க, அங்கே மிஷின் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் நான் பார்க்கல. அதை ஸ்டெப்ஸ் ஏறுது. சரி வாங்க கீழ் ஃப்ளோரை ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே போகலாம். காய்ஸ் இது என்னன்னே தெரில. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. ப்ரோ ரொம்ப வருஷம் ஒரு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் ஆச்சு. ஆமாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மரணம் நடந்திருக்கு. ப்ரோ பாம்பு ஏதாச்சும் இருக்க போகுது ப்ரோ, பார்த்து வாங்க. கீழே பார்த்தே நடங்க. பாம்பா ப்ரோ? பாம்பு ப்ரோ பாம்பு. காய்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க. நல்ல வேலை நாங்கள் அது மிதிக்கல. இந்த பாம்பு காட்டிட்டு வரேன். காய்ஸ் நல்ல வேலை. பக்கத்தில் போகாது.
பாம்புன்ட்டு இப்போதான் சொல்லிட்டு வந்தோம். உயிரோட தான் இருக்கு. நாங்க லைட்டு கல்ல கரெக்டா அடிக்கிறனால வந்து அதனால அசைய முடியல. இது கட்டி விடியோ இதெல்லாம் கட்டிச்சிச்சுன்னா அவ்வளோதாங்க, சரியான விஷயம். சரி வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போவோம். ப்ரோ நல்ல வேலை ப்ரோ. அம்மா ப்ரோ வாங்க கீழே பார்த்துட்டோம் ப்ரோ. எதுவும் இல்லை. யாராவது இருக்கீங்களா? இதே மிஷின் தான் கீழே பார்த்தே ஃபஸ்ட்டு சேர்றாரு. ஆமாம் ப்ரோ. ப்ரோ இந்த லைட் வேறு ஆஃப் ஆகிடுச்சு ப்ரோ. இது பாருங்க. என்ன ப்ரோ அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆகுதா? என்ன ப்ரோ ஆச்சு? ஓகே ப்ரோ. அதே வருங்களா? என்ன சவுண்டு? யாரு ப்ரோ? என்ன ப்ரோ ப்ரோ இங்க வந்துருங்க ப்ரோ. எங்கிருந்து ப்ரோ சவுண்டு கேட்டுச்சு? ப்ரோ இந்த ரூம்லையா ப்ரோ? அப்ப இவங்க தான் இந்த மிஷின் ஆட்டாங்களா? அதான்டா மிஷின் ஆட்டினாங்க. நீங்க எதுக்கு நாங்க அதான் கேட்கறோம்ல, நீங்க எதுக்கு இப்படி எங்களை பயன்படுத்துறீங்க? எங்களை பயன்படுத்த உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முன்னாடி அந்த கபோர்டு விட்டு வர இருக்காங்க பின்னாடி. இந்த பக்கம் வா. அங்க இருக்கிறது யாரு? நீங்க தானே? அந்த கபோர்டு விட்டு யாரு? ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ப்ரோ பயன்படுத்தாத ப்ரோ. பயமூத்து இருக்குல்லடா தெரியல. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா சொல்லிடுங்க. இப்போ இந்த கபோர்டு இதை பார்த்து வருவோம் நீங்க தானே? சின்ன குழந்தை மாதிரி இருந்துச்சு உருவம். குழந்தையா? என்ன ப்ரோ யாருங்க சவுண்ட் வந்து அந்த தண்ணி வந்து பாருங்க. நெஞ்செல்லாம் பரபரன்னு ஆகுது ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ, இந்த ரூம்ல எடுக்க வேணாம் ப்ரோ. வா ப்ரோ. ப்ரோ எனக்கு அங்கிருந்து நாங்கள பாக்குறப்ப அந்த அப்படியே கம்போர்ட் அப்படியே சாயிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்னது ப்ரோ? அந்த குழந்தைய பத்தி பேசணும் கேட்டுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ? வா ப்ரோ, வெளியே தான் ப்ரோ சவுண்ட் கேட்குது. யாரு? யாரு யார் இருக்கீங்க? பொம்மை பாருங்க. என்ன ப்ரோ? நீங்க சுத்திட்டு இருக்க ப்ரோ இங்க ஒரு பக்கம் பொம்மை கிடைக்குது, இங்க ஒரு பக்கம் என்ன ஒரு மிஷின் சுத்துது. பொம்மை யாரு? உங்க குழந்தைதா? ப்ரோ 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 கொஞ்சம் தள்ளி போயிடலாம் ப்ரோ. குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தான் இருக்குமா? அந்த குழந்தை தான் சுத்துது. அந்த உருவம் அந்த குழந்தை உருவம் தான்டா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சுத்துவேடா? ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ பார்க்கவே. இப்போ உள்ளுக்குள்ள இருந்து தான் ப்ரோ நம்ம வெளியே வந்தோம். ஐயோ அந்த குழந்தைய பத்தி என்னடா ப்ரோ? பின்னாடி யாரோ நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இந்த மிஷின் எப்படி சுத்துது ப்ரோ? எனக்கு இப்போ பின்னாடி யாரோ நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. உண்மையுமே ப்ரோ ஒண்ணுமே புரியல. ப்ரோ 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 வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. பொம்மை எடுக்காதீங்க ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. நம்மளால தான் ப்ரோ. இந்த பொண்ணைய பாடுறா. வாங்க இந்த இடத்துல இருக்கு. வாங்க 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 ப்ரோ. ப்ரோ பொம்மை தொடாதீங்க. வாங்க வாங்க போலாம் ப்ரோ. இது உங்க குழந்தை பொம்மையா? அதை தூக்கி போடு ப்ரோ. ப்ரோ இந்த பொம்மை இப்போ உங்களுக்கு வேணுமா?
நீயே எடுத்துக்க, எங்களுக்கு இந்த பொம்மை வேணாம். இந்த பொம்மை இருக்கிறனால தான் இப்ப நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ணி வரீங்களா? பொம்மையை போட்டோன்னு சவுண்ட் இல்லை பாத்தி. உங்களுக்கு தேவையான பொருளை கொடுத்தாச்சு, உங்க பொம்மை மேல நான் கையே வைக்கல. நீங்க பேசணும்னு நினைச்சா வந்து முன்னாடி நின்று பேசுங்க. அவ்வளோ பெரிய டேபிள் அட்டாக் பண்ணாதீங்க. நான் சொன்னேன்ல அந்த டேபிள் பக்கத்துல அந்த குழந்தை இருந்துச்சு. நான் அதை எடுக்க வேணாம் சொன்னல ப்ரோ. அந்த டேபிள் பக்கத்துல அந்த குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னல, நீ பார்க்கல, நீ நம்பல. நீங்க சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சு. ஆனா இந்த பொம்மையை நான் எடுக்க வேணாம்னு சொன்னல. எடுத்த பிறகு எனக்கு பின்னாடி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, பயங்கரமா சவுண்ட் கேட்டுச்சு. இங்க பாத்து அந்த இது அப்படியே உழுகுது. இங்க பார்த்துட்டு திரும்ப இங்க பார்க்கறோம், அவ அப்படியே சாயுது. ஒரு ஆத்மனால எப்படி ப்ரோ அவ்வளவு பெரிய இதை தள்ள முடியும்? ஒண்ணுமே புரியல. சரி வாங்க வாங்க, நம்ம முன்னாடி பேசுறோம்னா உங்க பொம்மை இங்கேயே நாங்க வச்சாச்சு. நாங்க அதை வந்து நாங்க எடுத்துட்டுலாம் போக விரும்பல. உங்களுக்கு இங்கேயே வச்சாச்சு. இந்தாங்க, வேணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. யாராவது இருக்கீங்களா? நீங்க அந்த பொம்மையை தொட்டதுக்காக எங்களை வந்து இது பண்றீங்க. இந்த ரூம்ல தான் ஓவரா. இது அதே பில்டிங்கா ப்ரோ? அதே ரூம் தான். எனக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு ஐயோ ப்ரோ 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 பாத்தியா? என்னது ப்ரோ? பாத்தியா பேச பேச பாத்தியா? இந்த ரூம் தான் அதிகமா லாக் ஆகி தான் ப்ரோ கிடக்கு. தட்டுறாங்க ப்ரோ யாரோ. ஒருவேளை அந்த பொம்மையை எடுத்துக்க சொல்றாங்களோ? ப்ரோ பொம்மை எதுக்கு ப்ரோ நம்மள இப்போ பொம்மையை தூக்கி போட்டோன்னா அவங்க ஒண்ணு எதுக்கு தட்டினாங்க மறுபடியும்? என்ன சொல்ல வராங்க? நாங்க உங்களை மதிக்காமலாம் ஒன்றும் தூக்கி போடல. நீங்க வந்து எங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் நாங்க வந்து பொம்மையை தூக்கி போட்டோமே. வாங்க ப்ரோ வாங்க, இதுக்குள்ள போக வேணாம் ப்ரோ. இத்தனை ப்ரோ இப்படி இருக்கு ப்ரோ. எனக்கு ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் மாட்டுச்சானமா என்னன்னே தெரியல. ஃபுல்லாக அதுவாக தான் இருக்கு. கைஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? நீ யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அதனால அந்த ஊர்க்காரங்க காலையில் மாடு மேய்ப்பாங்கல்ல, இங்கே விட்டுட்டு போயிடுறாங்களாமா. இங்கே எப்படி அவங்க மாடெல்லாம் இருக்கு? அதுவும் சாயந்தரம் மட்டும் கூட்டு போக கூட மாட்டாங்களாம். ஃபுல்லாக எறும்பு இருக்கு. யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்கன்னு தெரியுது. எங்க எதுக்கு அட்டாக் பண்றீங்கன்னு தெரியல. முள்ளெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ. போகக்கூடாதுண்ணா ப்ரோ. என்னமோ சவுண்டு கேட்குது ப்ரோ. சரி வாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? கேட்டுச்சா காய்ஸ்? உங்களுக்கு கேட்டுச்சா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா சொல்லுங்க. ஓ மாட்டுக்கு இதெல்லாம் வச்சிருக்காங்க. மாட்டுக்கு இந்த புல் இதெல்லாம் வச்சிருக்காங்க. யாராவது இருக்கீங்களா? நீங்க எங்களை அட்டாக் பண்றதுலேருந்து எங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பயமா இருக்கு. எங்களுக்கு போகவே ஒரு மாதிரி இருக்கு. ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்கு. ஆனால் இங்கே ஸ்னேக் அதிகம்டா. அதே மாதிரி எறும்பு ஓவரு. நீ கீழே பார்த்து வா, சேஃப்டி முக்கியம்டா. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்திருக்கோம், அதனால நோட் பண்ணிக்கோ. நம்ம இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயுமே இதாகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஊரில் எங்கே மெடிக்கல் இது இருக்குது ப்ரோ? என்னது ப்ரோ? ப்ரோ நீங்கள் நின்று வரனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. யாராவது இருக்கீங்களா? சவுண்டு கேட்டுச்சு நடந்து போகிற மாதிரி. இந்த ரூம்லையா ப்ரோ? யாராவது இருக்கீங்களா? ஃபுட்டு சார். ஒரு லைட்டு வேறு பெரும் ஆன்லையே தொலை மாட்டேங்குது. கடுப்பாக இதனாலே பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு புக்கு என்ன ப்ரோ எரிச்சிருக்காங்கன்னா என்னது? அது மாட்டு சாணி. இவ்வளோ எறும்பு எப்படி இருந்துச்சு? சாணி எறும்புடா எல்லாமே. எல்லாம் இந்த இதுக்காக ப்ரோ, சாணத்தை திங்கிறதுக்காக. இந்த டேபிளில் எதுக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல ப்ரோ. அவங்க குழந்தைய பற்றி பேச வேணாம் ப்ரோ. உங்கள் குழந்தைய பற்றி பேச வேணாம் ப்ரோ.
யாராவது இருக்கீங்களா? எனக்கு இது மாதிரி பார்த்தாலே பாம்பு ஞாபகம் தான் வருது. நான் அவ்வளோ மிஷின் நான் பார்த்ததே இல்லை. எப்படி போச்சு போச்சு? அதுதான் ப்ரோ, வாங்க நம்ம மேலே போயிடலாங்களா? ரூமை தாண்டி தான் போய் ஆகணும். ஆமாம், அது வேற ஒரு சல்லையா. ரூமை தாண்டி தான் போய் யாரு அண்ணா அது நீங்களா? நீங்களாங்கண்ணா? நல்லா தெரிஞ்சா உருவம். என்ன ப்ரோ அது? ப்ரோ இப்போ இந்த ரூம்குள்ளே தான் ப்ரோ இருக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிற ரூம்குள்ளே இருக்கு ப்ரோ. இப்படி நடந்து போனோம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போகலாமா வேணாமா? எதுக்கு நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க? அட்டாக் பண்ணி என்ன கிடைக்க போகுது? ஆனால் நீங்கள் நடந்து போனதை நாங்கள் பார்த்தோம், எங்கள் கேம்ல கேப்சர் ஆகிருக்கு ப்ரோ. அந்த பொம்மை என்னது ப்ரோ? கேம்ல கேப்சர் ஆகிருக்கு ப்ரோ. அந்த பொம்மை என்னது ப்ரோ? ப்ரோ மறுபடியும் பொம்மையை வச்சு நம்மள என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க? ப்ரோ வேணாம் ப்ரோ, எடுக்காதீங்க ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? வேணாம் ப்ரோ, எடுக்காதீங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சவங்க கூட விளையாடலான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை வேலை பார்க்குமோ? ப்ரோ அந்த குழந்தை மேலே தானே ப்ரோ இருந்துச்சு, குழந்தைய அவங்க அம்மாவையும். இப்போ நடந்து போனது அது யாரு ப்ரோ? குழந்தைலாம் அவ்வளோ பெருசாக இருக்காது ப்ரோ. குழந்தை இல்லை அது, குழந்தை இல்லை. முடி நல்லா இருந்துச்சு அந்த லேடி தான் குழந்தையோட அம்மா. சரி சரி வாங்க வாங்க வாங்க, இங்கே இருக்கு வேணாம் ப்ரோ. வா ப்ரோ போயிடலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ. முடியல. இதுக்குள்ளே தாண்டா வந்தாங்க, இந்த ரூம்குள்ளே தாண்டா வந்தாங்க. ப்ரோ இந்த ரூம்குள்ளே தானே? இந்த ரூம்குள்ளே தாண்டா வந்தாங்க. சரி இருங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாங்களா? இப்போ உள்ளே போகவே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. ஒன்றாம் தான் ப்ரோ நான் வேணாங்கிறேன் ப்ரோ. நம்மளை எதாவது அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ப்ரோ ரொம்ப க்ளோஸில் ப்ரோ. நம்மளே எதுக்கு அட்டாக் பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம் உங்களை? முடி ப்ரோ யாரோ நடந்து போகிற மாதிரி எனக்கு கேட்குது ப்ரோ. எனக்கு வந்து யாரு யார் இருக்கீங்க? பொம்மையை பார்த்தியா? தூக்கி விழுந்து எங்களோட விளையாட தானே பார்க்குறாங்க. அதே உருவண்டா, அதே உருவண்டா அது. ப்ரோ நான் கேமரா பார்க்கல ப்ரோ, கண்ணில் பார்த்தேன் ப்ரோ. ஏன் ப்ரோ என்னாச்சு ப்ரோ? வாங்க ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை ப்ரோ. ப்ரோ வாங்க 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 ப்ரோ வாங்க. இப்படி தான் ப்ரோ, நம்மளுக்கு இந்த வழி தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ நம்மளுக்கு இந்த வழி தான் ப்ரோ இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு? அதை பார்த்தனால பேச முடியல இல்லை என்ன ஆச்சு? இப்போ நீங்கள் இந்த மாதிரி எங்களை இது பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ப்ரோ அது அவங்க அம்மாவா என்னது ப்ரோ? இப்போ நீங்கள் இந்த இது பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது ப்ரோ? என்ன ப்ரோ? சரி வாங்க வாங்க. சரி வாங்க ப்ரோ, வாங்க 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 ப்ரோ. ப்ரோ அப்புறம் அந்த ஒரு வழி தான் ப்ரோ இருக்கு ப்ரோ. கருமத்தை ஃபர்ஸ்ட் இதை தூக்கி போடு ப்ரோ அந்த பொம்மையை. திரும்ப என்கிட்டயே வருதுடா. நடந்து போக முன்னாடி ஓடிச்சு. சரி வாங்க அந்த ரூம்குள்ளே தூக்கி போட்டு நம்ம போயிடலாம். ஏன்னா நம்மளுக்கு போகிறதுக்கு அந்த ஒரு வழி தான் ப்ரோ இருக்கு, அதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன். வாங்க ப்ரோ. ப்ரோ இன்னும் சுற்றுதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ, வா ப்ரோ. ப்ரோ வா ப்ரோ.
பொம்மையை நீயே எடுத்துக்கோ பொம்மையை.